படம் எப்படி சார் இருக்குது? படம் நல்லா இருக்கும் சார். எதிர்பார்த்தா வந்தீங்களா படம்? ஆமாம், படம் யதார்த்தமாக இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கேன். அதே மாதிரி படம் யதார்த்தமாக நல்லா இருக்கு. நீங்கள் என்ன நினச்சிங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு? சரி. என்ன படத்தில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க? மெசேஜ் அப்பா அம்மாவுக்குள்ள உறவு தான். சரி, அதுதான் மெயின் மெசேஜ். எங்கள் விருப்பத்தை அது பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாக்குள்ள உறவு. ஆமாம் ஆமாம். ஓகே. எங்களுடைய விருப்பத்தை அப்பா நிறைவேற்றணும், அப்பாவோட நிறைவேற்ற பையன் நிறைவேற்றணும் தான். நிறைவேற்றியா அப்படின்ற ஒரு இருக்கும். அந்த பையன் அவனா ஃபீல் பண்ணி அவங்க அப்பா சொல்ல முடியாமல் அதை வெளியில் காமிச்சு பையனோட ஆசையை நிறைவேற்றிக்கிறாங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக தான் இருக்கிறாங்க. என்ன புது மூவி படத்தில்? குரங்கு மெடல் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வில்லேஜ் சைடு தான் எல்லாமே படம் எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வில்லேஜ் எல்லாமே எக்ஸஸ் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் தான் படம் எடுத்துக்கிறாங்க. நல்ல கான்செப்ட், நல்லா இருக்கு படம். ஓகே. ஒரு சிம்பிளான சப்ஜெக்டை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. நடித்த எல்லா சின்ன பசங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பாக பார்க்கலாம். எதிர்பார்த்தா வந்தீங்களா படம்? நல்லா இருக்கும். ட்ரெய்லர் படம் மாதிரி நல்லா இருக்கும். அந்த இதை பூர்த்தி பண்ணிருச்சு. சிவாஜியின் ப்ரொடக்ஷன் நல்ல படம். எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம். வந்து ஃபுல்லாக பசங்களுக்காக அந்த டயத்தில் 90s வந்து இப்போ வந்து ஃபுல்லாக கேம்ஸ் இந்த மாதிரி போயிட்டாங்க. சைக்கிள் ஓட்டி பழகிறதுனா அந்த கோடை விடுமுறையில் அவங்களுக்கு எப்படி பொழுது போகும், அதை வச்சு ஒரு நல்ல கான்செப்ட். ஓ, பீரியட் ஃபிலிம் 80s 90s பசங்களோட கோடை விடுமுறை எப்படி இருக்கு அந்த மாதிரி ட்ராவல் ஆகும் படம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பார்க்க. நல்லா இருந்துச்சு படம். சரி சரி. எதிர்பார்த்து வந்தீங்களா படம்? அந்த மாதிரி நல்லா இருக்கும். எதிர்பார்த்து இல்லை, ஒரு ப்ரொடக்ஷனு படம் நல்லா இருக்கும். ட்ரெய்லரும் பார்த்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. படம் எப்படி கமர்ஷியல் படமாக இருக்கா இல்லை டாக்குமெண்ட்ரி? ஒரு ஆர்ட் படம் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் பார்க்கலாம் படம். ஒரு சிறுகதை சைக்கிள்னு ஒரு சிறுகதை படம் எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. எதுவும் லேக் அடிக்குது எங்கேயும்? இல்லை, லேக் எல்லாம் எங்கேயுமே கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 மணி நேரம், செகண்ட் ஹாஃப் 1 மணி நேரம் கரெக்டாக தான் இருக்குது. இன்ட்ரோல் பிளாக்குமே நல்லா தான் கொண்டு போயிருக்கு. கதைக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. என்ன படம் அதுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இஷ்யூ இல்லை. கதையோட கான்செப்ட் எந்த மாதிரி கொண்டு சொல்லுவாங்க? சின்ன பசங்களோட படம், அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. 80s 90s கிட்ஸோட படம் தான். சம்மர் ஹாலிடேஸ் எப்படி இருக்கிற மாதிரி படம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்திருக்கீங்க. படம் எதிர்பார்த்து வந்தீங்களா? நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தீங்களா? இல்லை, சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்னால அவர் நல்ல கதை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினச்சி வந்தோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் எதிர்பார்த்தது சாட்டிஸ்ஃபைடு. சரி சரி. படம் வந்து ரொம்ப நல்லா திருப்தியாக முடிச்சிருக்கிறாங்க. நல்ல காமெடியாக இருக்குது. நல்ல ஜனரஞ்சமான படம் தான். என்ன சப்ஜெக்ட்? ஆக்சுவலாக சப்ஜெக்ட் வந்து ஒரு சின்ன பையனுக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருக்கும். அவங்க அப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. வாடகை சைக்கிள் எடுத்து ஓட்டுவாங்க. ஸோ அதை எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு ஓட்டினாங்க அப்படின்றது தான். அது 2 நாள் 3 நாள் ஓட்டிடுவாங்க. சின்ன பசங்களை வச்சு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? பசங்க படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன பசங்களை மட்டும் வச்சு படம் வர்றது இல்லை. முன்னாடி அஞ்சலி வந்தது, அதுக்கப்புறம் வர்றது இல்லை. இது வந்து முழுக்க இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக சின்ன பசங்களுக்கு கொடுத்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. எல்லாருமே புதுமுகங்கள் தான். அவர் மட்டும், அவங்க அப்பா மட்டும் எப்படி வந்து இப்போ கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா அந்த படம்? எல்லாரும் வந்து பார்த்தா வரும். நம்ம தான் வந்துட்டு பெரிய படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ அந்த அஞ்சலி அந்த மாதிரி அளவுக்கு இருக்கா? 10 பேர் தான் இருந்திருப்போம். நாங்களே 6 பேர். அதான் கேட்குறேன். ஆனா எல்லாரும் வந்து பார்த்தா படம் நல்லா தான் இருக்கு. இல்ல, அஞ்சலி அளவுக்கு இருக்கா படம்? சின்ன பிள்ளைங்களுக்கு அஞ்சலி பசங்க அந்த ஃபீல் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்களுக்கு ஃபீல் குட் மூவியா இருக்கு. சொல்லுங்கடா, எப்படி இருக்கு தம்பி படம் பார்க்கல? உனக்கு பிடிச்சிருந்துச்சா படம்? பிடிச்ச சீன் எதுமா படத்துல? ஒரு பையன் வந்து நம்ம 2 பேர் யார் முதல்ல போறேன்னு பார்ப்போம்னுவாங்க. அந்த சைக்கிள் ரிப்பேர் ஆயிடும். இன்னொரு பையன் முன்னாடி போனோடனே திருப்பி முன்னாடி வந்துடுவான். ஏன்டா வருதுன்னு கேட்டா, உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா இருக்குன்னு. இன்னொரு பையன் பின்னாடியே இருப்பான். அவன் வந்து டேய் நாளா பின்னாடி இருந்து என்னைய பார்த்தாலும் உங்களுக்கு பாவமா இல்லையாடான்னு. அந்த சீன் தான் பிடிச்சிருந்துச்சா? ஓகே. ஓவரால் படம் ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சா உனக்கு? என்ஜாய் பண்ணியா? பீம்ல அந்த மாதிரி இருக்குல்ல படத்துல. போரிங்கான சீன்ஸ் இல்ல. படத்துல போரிங்கான சீன்ஸ் இல்ல. இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. ரசிக்கிற மாதிரி இருந்தது. கதை ஃபுல்லா சைக்கிள்ல தான். பீரியட் மூவி தான். சரி சரி. அதனால எல்லாமே படம் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. வேற முக்கியமான ஆர்டிஸ்ட் யார் நடிச்சிருக்காங்களா இல்ல? முக்கியமான ஆர்டிஸ்ட் ஒரே ஒருத்தர் தான். அவர் அந்த பேர் தெரியல. சரி சரி. ஓ, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அன்னோன் தான். எல்லாம் புதுசா, எல்லாமே ஒரு குடிகாரரா ஒரு கேரக்டர் வருவாரு. ஓகே. அவர் பேர் எனக்கு தெரியல. ஆனா நீங்க நோட் பண்ணிக்கங்க. விஜய் சூர்யா சொல்ற மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ் இந்த மாதிரி அவர் பெரிய காமெடியனா வருவாரு. படத்துல அவர் வர சீன் எல்லாருமே சிரிச்சாங்க. அந்த 10 பேர் தான் இருந்தோம். எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். படம் முழுக்க அவரோட கேரக்டர் அப்பப்போ வருது.
ரொம்ப நல்லா பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு இருக்கு சரி ஆமா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ரொம்ப நல்லா இருக்கு ஓகே தேங்க்ஸ் ஓகே இந்த வீக்கில் வந்து குடும்பத்தோட பார்க்குறது ஒரு நல்ல மூவியாக இருக்கும். அந்த மூவி இந்த மூவி குரங்கு கடல் மூவி ரொம்ப நல்ல மூவி ஃபேமிலியே வந்து நல்லா